ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் பேச வந்த டாப்பிக்கு மகிழ்ச்சி. யாருக்கு தாங்க இல்லை கஷ்டம்? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களும் வருத்தங்களும் இருக்கத்தானே செய்யுது. அதனால் நாமளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடாதுல்ல. நம்ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா தானே நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து தான் பாருங்களேன். தான் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறது உண்மையான மகிழ்ச்சி இல்லைங்க, மற்றவங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் எப்படி நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் என்னடா இவங்க புராண கதையை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆதிபராசக்தி 9 நாட்கள் போரில் தினமும் மாலை வேளையில் எல்லோரும் சோர்வடைந்து இருப்பாங்கல்ல, அவங்களுடைய களைப்பை தீர்றதுக்காக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியான அந்த தருணங்கள் தான் அவங்கள வெற்றி அடையவும் செய்தது. அதனால தான் நவராத்திரியின் மாலை வேளையில் சின்ன குழந்தைங்க, வயசு பிள்ளைங்க எல்லாரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோலாட்டம், கும்மி, பாட்டு அப்படின்ட்டு நிறையா நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. நவராத்திரி சமயத்தில் வீட்டில் கொலு வச்சு ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சின்ன சின்ன பசங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சி பாட்டு பாட வச்சு டான்ஸ் ஆடி ரொம்ப மகிழ்ந்து சின்ன சின்ன கிஃப்ட்டு எல்லாருக்கும் கொடுக்குறப்ப எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நவராத்திரி விழா கொண்டாட ஆரம்பித்தாங்க. நம்ம நடைமுறையில் இருக்கிற எல்லா விழா காலங்களும் ஏதோ ஒரு அர்த்தத்தை நமக்கு உணர்த்திட்டு தாங்க இருக்குங்க. நார்த் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த துர்கா ஃபெஸ்டிவலை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுடைய சந்தோஷத்தின், அவங்களோட மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்தை காமிக்க தான் அந்த தாண்டியா டான்ஸ் வச்சுருந்தாங்க. சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்க செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க. மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், அந்த சூழ்நிலையே மாறி போயிடுங்க. ஸோ பி ஹாப்பி. மகிழ்ந்திருங்கள் நட்புக்களே. பாய்.